காரைக்குடியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரிமணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நம் அனுபவம் நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரம் பகுதியில் முதியோர் நல இயன்முறை மருத்துவர் S டேவிட் விஜயகுமார் அவர்கள் நம்மிடையே முதியோர் நல இயன்முறை மருத்துவம் குறித்து பகிர இணைகிறார். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது உரையாடலின் இரண்டாம் பகுதி. நிமேட்டிக் கம்ப்ரெஷன் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எலக்ட்ரிக்கலா ஒரு பேண்ட் மாதிரி காலில் போட்டு அது மூலமா நிறைய ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த காலில் நிறைய அழுத்தம் கொடுத்து அதோட ரத்த குழாயில ஏற்படுற அடைப்புகள் எல்லாம் கிளியர் பண்ணி கம்ப்ளீட்டா நார்மல் ஆகும். இது ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஜெர்மன் ட்ரீட்மெண்ட். இதை பண்ணி நிறைய பேருக்கு வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், இந்த கால் வீக்கம், கால் தொங்க போட்டா வீங்குது, கார்ல கொஞ்சம் தூரம் போனா, ஃபிளைட்ல கொஞ்சம் தூரம் உட்காந்து போனா கால் வீங்கிறது, இந்த மாதிரி வீக்கம் வர ப்ராப்ளம்ஸை ஈஸியா வராம பண்ணிடலாம். ஸோ இது வாஸ்குலர் டிசீஸை அழகா சரி பண்ண முடியும். இன்னொன்று ஒரு காமனான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது தலைவலி. இது தலைவலின்றது இன்னைக்கு சின்ன வயசுல இருக்கவங்கலேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வருது. பட் எதனால இந்த தலைவலி வருது? ஒத்த தலைவலியா இல்ல ரெண்டு சைட்லயுமே இருக்கா? இந்த தலைவலிக்கான காரணம் என்ன? சிலருக்கு பாத்தீங்கன்னா தலை குளிச்சா தலைவலி வருதுன்னுவாங்க, சிலருக்கு வெயில்ல போனாலே எனக்கு தலைவலி வருதுன்னுவாங்க, சிலர் காஃபி சாப்பிடலன்னா தலைவலி வருதுன்னுவாங்க. எதனால இதுக்கு இந்த காஃபி சாப்பிடலன்னா தலைவலி வருதுன்னா அந்த கெஃபைன் அவங்க உடம்புல கேட்கறது, அந்த கெஃபைன் உள்ள போனாதான் அந்த இட்ஸ் இம்பல்சிவ் ஹெட்ஏக்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய விதமான ஹெட்ஏக் இருக்கு. கிளஸ்டர் ஹெட்ஏக்னு ஒன்று இருக்கு. கிளஸ்டர் ஹெட்ஏக்ன்றது ரொம்ப கொடுமையானது. அதாவது உங்களுக்கு ஒரு பிரெக்னன்சி டெலிவரி பெயினை விட ரொம்ப மோசமான பெயின் எப்படின்னு பாத்தீங்கன்னா கிளஸ்டர் ஹெட்ஏக். அது வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கே ஒரு 3-6 வாட்டி கூட அவர்ஸ் டுகெதர் வலியில துடிச்சு போயிடுவாங்க. நிறைய சூசைடல் அட்டம்ஸ் எல்லாம் போற அளவுக்கு அவ்வளவு சிவியரான பெயின் அந்த கிளஸ்டர் ஹெட்ஏக்ன்றது. அதை சரி பண்றதுக்கு there is a very good technique. There is something called cranial electrotherapy stimulation, CES அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரெயினோட தசைகளை ஈஸியா ஸ்டிமுலேட் பண்ணி இந்த இம்பல்சிவ் ஹெட்ஏக்கா இருக்கட்டும், கிளஸ்டர் ஹெட்ஏக்கா இருக்கட்டும், மைக்ரைன் ஹெட்ஏக்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஹெட்ஏக்ஸை ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவ்.
இப்ப லேட்டஸ்டா இன்னொரு மெத்தட் வந்து கிரேனியல் ஆஸ்டியோபதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிரேனியல் ஆஸ்டியோபதினு ஒரு ட்ரீட்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக் தான். அதை பண்ணும்போது அழகா அந்த தலைவலி எல்லாம் குறைஞ்சு ரொம்ப தலையை ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். தலையில இருக்க ஹெவினஸ் எல்லாம் போய் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஸ்லீப் டிஸார்டர்ஸ், வயசானவங்களுக்கு இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நைட்ல தூங்கவே மாட்டாங்க. ப்ராப்ளம் என்ன, அவங்களுக்கு காலையில தூங்கிடுறாங்க, மத்தியானம் தூங்கிடுறாங்க. ஸோ நைட்ல தூக்கமே வராது. ஆக்டிவா உட்காந்துட்டு மற்றவங்க வைஃபையும் தூங்க விட மாட்டாங்க. டென்ஷன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல ஹலுசினேஷன்ஸ் இருக்கும், ஏதாவது முணங்கிட்டே இருப்பாங்க, இல்ல கத்திக்கிட்டே இருப்பாங்க, இல்ல வலியை பத்தி அப்ப ரொம்ப ஜாஸ்தி சொல்லுவாங்க, அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது ஸ்லீப் டிஸார்டர்ஸ்னால. ஸோ ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா மெலட்டோனின்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸ்லீப்பிங் பில் எடுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீப்பிங் பில்லே எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. மெலட்டோனின்ஸ் எடுக்கலாம், அது ரொம்ப சேஃப். அமெரிக்கால ரொம்ப காமனா கிடைக்கிற ஒரு ட்ரக். நல்ல உங்க பெட்ரூமை டார்க்கா வச்சுக்கிறது நல்லது. ஆனா வயதானவங்க நடுவுல எழுந்து பாத்ரூம் போற ஹேபிட் இருக்கு, யூரினல்ஸ்க்கு எழுந்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெட் லைட் இருக்கணும். எப்பவுமே கொஞ்சம் பெட் லைட் இருந்து, ஏன்னா சடனா தூங்கி எழுந்த உடனே டக்குன்னு எழுந்து பாத்ரூம்க்கு நடக்கும் போது அவங்களோட விஷுவல் அக்யூட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். ஸோ அதனால அவங்க கண்ணாடி எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கணும். ஸோ மூக்கு கண்ணாடியை போட்டுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் பிரைட் லைட் இருந்ததுன்னா அது மூலமா அவங்க ஈஸியா பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்லீப் டிஸார்டர்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு கிரேனியல் ஆஸ்டியோபதி இஸ் அ வண்டர்ஃபுல் சொல்யூஷன். அண்ட் பிரெயின் ஸ்டிமுலேஷனும் கொடுக்கலாம். பிரெயின் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது ஒருத்தரை டீப் ஸ்லீப் கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸை ரொம்ப அதிகம் பண்ணுது. So brain stimulation is also a very effective method of treatment. And then orthopedic problem எடுத்துக்கிட்டீங்கன்னா arthritis is a very very common issue. அதாவது rheumatoid arthritis, osteoarthritis ரொம்ப காமனா வயதானவங்க எத்தனை பேருக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எலும்புக்கு நடுவுல ஜாயிண்ட்ல ஏற்படுற தேய்மானங்கள், அந்த ஜவ்வு கிழிஞ்சு போய் அங்க இருக்க ஃப்ளூயிட் குறைஞ்சு போயிட்டு அது மூலமா ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு சேர்ந்து உராயும் போது ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஆர்த்ரைட்டிஸை எப்படி சரி பண்ணலாம்? சில அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் கிட்ட போனீங்கன்னா அது அந்த ஹைலூரானிக் ஆசிட் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்ல இருக்க ஃப்ளூயிட் இம்ப்ரூவ் பண்ண செய்யும். தேர் இஸ் சம்திங் கால் குளுக்கோசமின் அண்ட் கான்ட்ரைட்டின் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெடிசன் பாத்தீங்கன்னா மூவ் ஃப்ரீன்னு கிடைக்கும். யூஎஸ்ல எல்லாம் மூவ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு பாக்ஸ்ல கிடைக்கும். நம்ம ஊர்ல கார்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெடிசன் எடுக்கும் போது என்னன்னா, இட்ஸ் நாட் அ மெடிசன், இட்ஸ் அ ஃபுட் சப்ளிமெண்ட். இது வந்து ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட எடுக்கலாம். இது எடுக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம எல்லா ஜாயின்ஸ்ல இருக்க கார்டிலேஜஸ், அதாவது அந்த ஜவ்வுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கார்டிலேஜஸை புதுசா வளர செய்யும். இருக்கிற கிழிஞ்சு போன கார்டிலேஜ் எல்லாம் கூட புதுசா அது மேல நியூ லேயர்ஸ் ஆஃப் கார்டிலேஜஸ் டெவலப் ஆகும். ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் பிசியோதெரப்பில இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர் இஸ் சம்திங் கால் லாங் வேவ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு யூஸ் பண்ற ஒரு க்ரீம் வந்து இந்த கார்டிலேஜஸ் வளர்றதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. ஸோ அந்த லாங் வேவ் தெரப்பி மூலமா அந்த இன்கிரீடியன்ட்டை அதுக்குள்ள செலுத்தி அந்த கார்டிலேஜை ரீபில்ட் பண்ண வைக்கும். இது நிறைய வயதானவங்களுக்கு, எஸ்பெஷலி அந்த ஸ்பைனல் கார்ட்லயா இருக்கட்டும், வெர்டிபிரல் காலம்ல, முட்டியில, ஷோல்டர் ஜாயிண்ட்ல, இந்த இடத்துல எல்லாம் கொடுத்து அங்க கார்டிலேஜை பில்ட் பண்ண வைக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் கார்டிலேஜ் இஷ்யூஸ். தென் ஸ்பாண்டிலோசிஸ் கழுத்து வலி. நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கனாலே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலர் போட்டுக்கோங்கன்னுவாங்க. ட்ராக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸ்பாண்டிலைட்டிஸ்னால என்ன வரலாம்? நர்வ் ரூட் இரிட்டேஷன் ஏற்படலாம். அதாவது நரம்பு அழுத்தப்பட்டு அந்த நரம்பு அழுத்தப்படுறது மூலமா கழுத்துல இருந்து வலி வந்து கைகள் வழியாவோ ஸ்ப்ரெட் ஆகி வரலாம். இல்ல முதுகுல இருக்க வலி ஸ்ப்ரெட் ஆகி கால் வழியோ, பட்டெக்ஸ் வழியா, கால் வழியா ஸ்ப்ரெட் ஆகி குதிகால் வரைக்கும் கூட ரொம்ப சிவியரான பெயின்ல போய் விடும். ஷயாட்டிக்கான்ற ப்ராப்ளம்ல எல்லாம் கொண்டு போய்விடும். ஷயாட்டிக்கான்றது என்னன்னா, ஷயாட்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பு இருக்கு. அந்த நரம்பு அழுத்தப்படுறதுனால ஏற்படுற ப்ராப்ளம் தான் ஷயாட்டிக்கா. இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ட்ராக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. இந்த லம்பார் ட்ராக்ஷன், சர்வைக்கல் ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்து அந்த ட்ராக்ஷன் கொடுத்து அந்த நரம்பு மேல ஏற்படுற அழுத்தத்தை டீகம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. டீகம்ப்ரெஸ் பண்ணி அதை நார்மல்சி கொண்டு வந்துட்டு அப்புறம் சுத்தி இருக்க தசைகளையும் நர்வையும் ஸ்டிமுலேட் பண்ணி அதுல இருக்க பெயினையும் ஸ்டிஃப்னஸையும் எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா இது நார்மல்சி கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ்ல ரொம்ப ஈஸியா ட்ரீட் பண்ணலாம். அப்புறம் மசில் பெயினுக்கு ரொம்ப காமனா சிம்பிளான மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பிங் தெரப்பின்னு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கப்பிங் தெரப்பி பண்ணும்போது ஸ்டாட்டிக் கப்பிங் ஆர் டைனமிக் கப்பிங் பண்ணும்போது அந்த மசிலோட
டெக்ஸ்டரையே மாத்தி அதுல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அழகா அந்த பழைய பழைய லெவல் ஆஃப் நியூட்ரிஷனோட அந்த மசில கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ கப்பிங் தெரப்பி இஸ் வெரி எஃபெக்டிவ். தென் போஸ்ட் ஆபரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன், அப்போ ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ஒரு லிகமெண்ட் இன்ஜுரிக்கான சர்ஜரியோ, இந்த மாதிரி எந்த விதமான சர்ஜரி பண்ணிட்டு வந்தாலும் அந்த அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்காது. சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் ரீஹாபிலிட்டேஷனும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. சர்ஜரியோட சக்சஸே பாத்தீங்கன்னா சர்ஜரிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய பிசியோதெரப்பில தான். ஸோ 50% சர்ஜரி மூலமா ரிகவரி இருக்கு, பேலன்ஸ் இருக்க 50% ரிகவரி வந்து மெயினா உங்களுக்கு பிசியோதெரப்பி எடுக்கிறது மூலமா மட்டும்தான் வரும். ஸோ பிசியோதெரப்பி இஸ் வெரி வைட்டல் அண்ட் போஸ்ட் ஆபரேட்டிவ் பிசியோதெரப்பி மீன்ஸ் அ லாட். அப்பதான் அந்த பழைய ஸ்ட்ரென்த்தும் அந்த பழைய தசைக்கான டெக்ஸ்சரும் திருப்பி கிடைக்கும். அதே மாதிரி ஜாயிண்டோட ஃபிளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் கண்டிப்பா பிசியோதெரப்பி தேவைப்படும் போஸ்ட் ஆபரேட்டிவ்லி. தென் ஏஜ் ரிலேட்டட் மசில் வீக்னஸ், அதாவது வயது ஆக ஆக ஒரு தசையில வீக்னஸ் ஏற்படுது, அதாவது அதோட செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வரும். அதாவது சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. வயதானவங்க பாத்தீங்கன்னா நார்மலா நல்லா குண்டா இருக்கவங்க கூட ஒரு மாதிரி சூம்பி போய் ஒரு 90 வயசு 94 வயசு ஆகும்போது ரொம்ப சூம்பி போய் எலும்பும் தோலுமா ஆயிடுறாங்க. எதனால இந்த மாதிரி? அவங்களுக்கு நியூட்ரிஷனல் டெபிசிட் நிறைய ஏற்பட்டு அவங்க தேவையான உணவை எடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க உடம்புல இருக்க ஃபேட் எல்லாமே வந்து கரைஞ்சு 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 வெறும் எலும்பும் தோல் மட்டும்தான் கடைசியில நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சார்கோபீனியான்னு சொல்லலாம். இதை எப்படி சரி பண்றது? இதுக்கான நிறைய எக்ஸசைஸ் வந்து வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்ல தான் இருக்கு. அவங்கள நிக்க வச்சு காலில் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் கொடுக்குறோம், அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ நடப்பயிற்சி இதெல்லாம் பண்ணும்போது வலியை குறைச்சிட்டு அவங்கள நிக்க வச்சு நடக்க வச்சு அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் திருப்பி கொண்டு வந்துட்டோம்னா இந்த சார்கோபீனியா ஏஜ் ரிலேட்டட் வீக்னஸ்ல இருந்து மசில் வீக்னஸ்ல இருந்து ஈஸியா சரி பண்ணிடலாம். தென் ரொம்ப இன்னொரு காமனான ப்ராப்ளம் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு. எல்லா டயபெட்டிக் பீப்புளும் சுகர் இருக்க அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர்ன்ற ப்ராப்ளம் ரொம்ப சாதாரணமா வரும். ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம்? இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றது என்னன்னா, இது 3 ஸ்டேஜா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பெயின்ஃபுல் ஷோல்டர், செகண்ட் ஸ்டேஜ் அடசிவ் கேப்சுலைட்டிஸ், தேர்ட் ஸ்டேஜ் தான் ஃப்ரோசன் ஷோல்டர். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு தைலம் தேய்க்கிறது, மூவ் தேய்க்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதை இது பண்ணிடுவாங்க. அதை வந்து பெருசா அட்ரஸ் பண்ணவே மாட்டாங்க அந்த ப்ராப்ளமை. தோள்பட்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுவாங்க. லேடிஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிளவுஸ் போடுறது சிரமமா இருக்கும், தலை பின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஹேர் வாஷ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், மேல இருந்து தூக்கி ஏதாவது எடுக்க முடியாது, ஒரு குக்கர் வெயிட்டை கூட தூக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஷோல்டர் பெயின் வந்து சிவியரா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏர்லியரா டயக்னோஸ் பண்ணினா ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அடசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, ஜாயிண்டோட அந்த கேப்சூல் வந்து ரொம்ப சுருங்கி போய் அந்த ஜாயிண்டோட ஸ்பேஸையே அஃபெக்ட் பண்ணி அந்த ஜாயிண்ட் மூவ் ஆகாம அப்படியே ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்னால கையை பின்னாடி கொண்டு போக முடியாது. சிம்பிளா கை பின்னாடி கொண்டு போங்கன்னு சொன்னா அவங்களால கை கொண்டு போவே முடியல டாக்டர்னு. அவங்க சட்டை போடவே முடியாது, பனியன் போட்டுக்க முடியாது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அடசிவ் கேப்சுலைட்டிஸ்ல பார்க்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் ஷோல்டர்னு போயிட்டா கையை அசைக்கவே, இப்படி கையை லேசா தூக்குங்கன்னு சொன்னாலே அவங்களால தூக்க முடியாது, உடம்பையே வளைச்சு கையை லேசா அசைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர் ஒரு காமனான ப்ராப்ளம். இதுக்கு பெஸ்ட் பிசியோதெரப்பி சொல்யூஷன் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஷாக் வேவ் தெரப்பி இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இல்ல ஷாக் வேவ் தெரப்பி வந்து ரொம்ப பல்ஸ் ரேட் அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு there is something called வேக்ஸ் தெரப்பி, கப்பிங் தெரப்பி, இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி, இந்த மாதிரி சிம்பிளான தெரப்பிஸும் கொடுத்து அவங்களோட மூவ்மெண்ட்ஸையும் ரீகெயின் பண்ணலாம், அவங்களோட தோள்பட்டையில இருக்க வலியை குறைக்கலாம். அல்ட்ராசவுண்ட் தெரப்பி will also be very effective for these kind of frozen shoulder cases. அதுக்கப்புறம் numbness in the legs and arms. நம்னஸ்னா என்ன? மரத்து போற தன்மை எதனால ஏற்படுது? ஒண்ணு அவங்களுக்கு அங்க ரத்த ஓட்டம் சீராக இல்லை, ஸோ சர்க்குலேட்டரி இம்பேலன்ஸ் ஏற்படுது. அந்த சர்க்குலேட்டரி இம்பேலன்ஸை சரி பண்றதுக்கு, நியூட்ரல் ஆக்கிறதுக்கு ரெண்டு கால்லையும் ஈவனா சர்க்குலேஷன் போறதுக்கு நியூமேட்டிக் கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலாம், அண்ட் எக்ஸசைசஸ் கொடுத்து அதுக்கான பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணலாம், வெயிட் பேரிங் கொடுத்து அதுக்கான ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரலாம். இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நம்னஸ் அழகா குறையும். ஸோ இது ஒரு பெஸ்ட் வே ஆஃப் ட்ரீட்டிங் நம்னஸ். தென் கடைசியா பாத்தீங்கன்னா குதிகால் வலின்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமா நிறைய பேர் சொல்லக்கூடிய ப்ராப்ளம். குதிகால் வலி எதனால வருது? ஒண்ணு பாடி வெயிட் அதிகமா இருந்தால் குதிகால் வலி வரலாம், இல்லையா
ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருப்பாங்க, சிலர் உட்காரவே மாட்டாங்க, நின்றுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரியான ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கும் குதிகால் வலி ரொம்ப சாதாரணமா வரலாம். ஸோ குதிகால் வலிக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஷாக்வேவ் தெரப்பி, வேக்ஸ் தெரப்பி அண்ட் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அது குதிகாலில் மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணினா போறாது, அந்த கெண்டசதன்னு சொல்லக்கூடிய காஃப் மசிலையும் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அங்கதான் வந்து அதோட ஆரிஜின், மசிலோட ஆரிஜினே இருக்கு. ஸோ அதுக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை ஒரு நார்மல்சிக்கு கொண்டு வரணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் தட் ஓல்டர் பீப்புள் ஆர் ஃபேஸிங். வயதானவங்க இந்த மாதிரியான நிறைய விதமான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்க. ஆஃப் லேட் இப்போ நான் ரீசெண்டா நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் ரொம்ப காமனா இன்னும் கூட பார்க்க முடியுது அப்படின்னா, மென்டல் இஷ்யூஸ், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் லைக் டிப்ரெஷன். நிறைய பேர் வந்து வயதானவங்க தனியா விட்டுடுறாங்க. பிள்ளைங்கள் வந்து பெற்றோர்களை சரியா பாத்துக்கிறதே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க லைஃப்ல போயிட்டே இருக்கிறதுனால வயதானவங்க ரொம்ப தனிமைக்கு உட்பட்டு அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளேயும் ஒரு லோன்லினஸ்க்குள்ளேயும் திணிக்கப்படுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய டிஸ்இன்ட்ரெஸ்ட் வருது. சாப்பாட்டு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வாழ்க்கையின் மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணணும், ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு ரொம்ப சீக்கிரமா வீக்கா போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா நடக்குது. இன்னொன்னு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆங்ஷியஸா இருப்பாங்க. யாராவது வர்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு வேலை இருக்கு, ஒரு பேங்க்குக்கு போனோம் அப்படின்னா அதை பத்தியே ரொம்ப யோசிச்சு ஆங்ஸைட்டில ரொம்ப அதிகமா கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இது கரெக்டா நடக்கணுமே, இந்த டைமுக்கு வரணுமே, ஒரு ஃபிளைட்டை பிடிக்கணும், ஒரு ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னா படப்படன்னு அந்த படபடப்புலயே ரொம்ப டென்ஷன் ஆகி ஆங்ஷியஸா ஆயிடுவாங்க. ஸோ ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்ஸும் ரொம்ப நிறைய பேர்கிட்ட இப்ப நம்ம பார்க்க முடியுது இந்த காலத்துல. ஸோ இந்த மாதிரியான டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதுக்கெல்லாம் கூட நிறைய தீர்வு அப்படின்னு சொல்ல போனா அந்த கிரேனியல் எலக்ட்ரோதெரப்பி ஸ்டிமுலேஷன், பிரெயின் ஸ்டிமுலேஷன், கிரேனியல் ஆஸ்டியோபதி இந்த மாதிரி பண்ணி இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த ஸ்ட்ரெஸ் இது மூலமா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஈஸியா தவிர்க்கலாம். ஸோ இதுதான் வயதானவங்களுக்கு மோஸ்ட்லி பிசிக்கல் அண்ட் மென்டல் ப்ராப்ளம்ஸா அமையுது. ஸோ இந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன மாதிரியான தீர்வுன்றதை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ரொம்ப தேங்க்யூ சார். ஆல்ரைட், தேங்க்யூ. ஓகே, அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி. நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. அனுபவம் நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரம் பகுதியில் முதியோர் நல இயன்முறை மருத்துவம் குறித்து முதியோர் நல இயன்முறை மருத்துவர் டாக்டர் எஸ் டேவிட் விஜயகுமார் அவர்கள் பேசிய உரையாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சி நம்ம நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்பவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.